السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، وأعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال تعالى: وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய முபாரக் மஸ்ஜித் முத்தவல்லி அவர்களே, ஃபஸ்லீஹுல் பயான் ஹலரத் அவர்களே, மௌலானா தளபதி ஹஜரத் அவர்களே, முபாரக் மஸ்ஜிதுடைய இமாம்களே, முக்கியஸ்தர்களே, நிர்வாகிகளே, மௌலவிகளே, ஆலிம்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய சிறுவர்களே, சிறுமிகளே, வீடுகளில் அமர்ந்து அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்களாக ஆக்கியிருக்கிறான். அவனை ஈமான் கொண்ட அடியார்களாக ஆக்கியிருக்கிறான். உலகில் உண்டான மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். முஸ்லிம்களாகிய நாமும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். முஸ்லிம் அல்லாத அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஆனால் இதில் சிறப்பு தன்மை என்னவென்றால், அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வை நம்முடைய எஜமானனாக ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்முடைய ரப்பாக ஏற்றிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் பதுல். அந்த வாய்ப்பை எந்த அல்லாஹ் மனிதர்களை படைத்தான், எந்த அல்லாஹ் மனிதர்கள் வாழ்வதற்காக உலகத்தை படைத்தான், எந்த அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்பு மனிதர்களுக்கு தேவையான அத்தனையும் படைத்தானோ, அந்த அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்ற பாக்கியம் இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல. அவர்களை விட்டதை போன்று நம்மையும் அல்லாஹ் வைத்திருந்தால் நம்முடைய நிலையும் அதோ தெரிவித்தான். உலகிலே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மாபெரும் நியமத் இந்த ஈமானுடைய நியமத்து தான்.
அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அல்லாஹ்வின் மீது நேசம் நமக்கு இருக்கிறதா? அந்த அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறதா? அந்த அல்லாஹ் மனிதர்களாகி நம்மை படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக எத்தனையோ தூதர்களை அனுப்பினான். இறுதி தூதராக, கடைசி தூதராக, காத்தமுன் நபியீனாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அனுப்பியிருக்கிறார். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறானே, இதுவும் மாபெரும் பாக்கியம். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ்வின் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா? அந்த ரசூலுல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோமா இல்லையா? அன்பு என்றால் ஏதோ பெயருக்கு அன்பா, உண்மையான அன்பா? வெளிப்படையாக சில வார்த்தைகளை கொண்டு புறந்துவிட்டு அல்லது சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்துவிட்டு எங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு செல்கின்றோமா? ரசூலுல்லாஹ்வின் மீது அன்பு எப்படி ஏற்படும்? எப்போது ஏற்படும்? ஒரு பொருளை எந்த அளவிற்கு நாம் தெரிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு அதன் மீது மதிப்பு ஏற்படுகிறது, மரியாதை ஏற்படுகிறது, அன்பு ஏற்படுகிறது, நேசம் ஏற்படுகிறது. தெரியவில்லை என்றால் அதை பற்றிய கவனம் கூட இருக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா மஜ்லிஸ்களிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி உண்டான அன்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் வராதவர்களுடைய காதிலும் விழ வேண்டும் என்பதற்காக ஒளிபெருக்கி வசதிகள் செய்து ஆங்காங்கே முச்சந்திகள் மூளை முழுக்குகளெல்லாம் வைத்தாலும் என்ன பேசுகிறார்கள் என்று அங்கே இருப்பவர்கள் கேட்டால் தானே அவர்களுக்கு அது போய் பதிய போகிறது. ஏதோ எத்தனையோ விதமான சத்தங்கள், அதில் ஒரு சத்தம் என்ற முறை இருந்துவிட்டால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. அன்பானவர்களே, ஏதோ நான் உங்களிடத்தில் பேசுகிறேன், என்னை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், எந்த அளவிற்கு தெரிந்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு என் மீது உங்களுக்கு அன்பு ஏற்படும். இதே நான் என்னை பற்றி தெரியாதவர்களிடத்தில் நான் போய் நின்றால் என்னை யார் என்றும் பார்க்க மாட்டார்கள். ஏதோ 10-11 என்று நினைத்து சென்று விடுவார்கள். ஆகவே நாம் ரசூலுல்லாஹ்வை தெரிய வேண்டும், ரசூலுல்லாஹ்வை புரிய வேண்டும், அவர்களுடைய பண்புகளை அறிய வேண்டும், அவர்களுடைய இபாதத்துகளை தெரிய வேண்டும். தெரிய நம் மீது அவர்களின் மீது அவர்களுக்கு அன்பு ஏற்படும், அவர்களின் மீது நமக்கு அன்பு ஏற்படும். அன்பானவர்களே, நாமெல்லாம் பொதுப்போக்காக இருந்தாலும் அலட்சியமாக இருந்தாலும் நம் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அன்பு, தனி அன்பு இருந்திருக்கிறது, தனி கவனம் இருந்திருக்கிறது. நாமெல்லாம் இப்போதுதான் பிறந்திருக்கிறோம். இன்னும் பெரும் கூட்டத்தினர் பிறக்கப் போகிறார்கள். அவர்களை எல்லாம் நினைத்து ரசூலுல்லாஹ் அழுது இருக்கிறார்கள். என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமூகம் என்று
ஒரு தடவை குர்ஆனை ஓதுகிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒரு ஆயத், ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், முறையீடு செய்கிறார்கள். யா அல்லாஹ், நான் உன்னை பற்றி இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொன்னேன், எவ்வளவு ஆதாரங்களை சொன்னேன், விளக்கங்களை கூறினேன், உதாரணங்கள் மூலமாக புரிய வைத்தேன். நீ படைத்த உன்னுடைய அடிமைகள், உன்னுடைய நியமத்துகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அடிமைகள் என்ன சொன்னாலும் உன்னை புரியாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இதற்கெல்லாம் காரணம் என்ன? ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. இதோ உன்னுடைய பெயரை சொல்லி சிலைகளை உண்டாக்கி கடவுளாக வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கருச்சிலைகள், அவைகள் மனிதர்களை கெடுத்துவிட்டன. அல்லாஹ், உண்மையான அல்லாஹ் நீ இருக்க, படைத்த அல்லாஹ் நீ இருக்க, பாதுகாக்கின்ற அல்லாஹ் நீ இருக்க, ஆனால் எதையோ உருவங்களா செய்து வைத்து இவைத்தான் என்னை படைத்தவை, இவைத்தான் என்னை காப்பாற்றுகின்றன என்று அவர்கள் அந்த கருச்சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني. இந்த மனித இனத்திலே நான் சொல்லக்கூடிய பயான்களை கேட்டு யாரெல்லாம் என்னுடைய சொல்லை பின்தொடர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னை சார்ந்தவர்கள். வமன் அசானி, நான் சொல்லியும் கேட்காமல் எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ நீ நினைத்தால் அவர்களை மன்னிக்கலாம் அல்லாஹ். ஏனென்றால் நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய், நீ இரக்கமுடையவனாக இருக்கிறாய் என்று தங்களுடைய சமுதாயத்தை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட அந்த ஆயத் குர்ஆனில் வருகிறது. நபி அவர்கள் இதை ஓதினார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. அடுத்து ஒரு ஆயத் அவர்களுடைய பார்வையில் படுகிறது. இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் சொல்கிறார்கள், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். அல்லாஹ், நான் இருக்கும்போது உன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி, நான் உன்னுடைய தூதர் என்று சொல்லி என்னுடைய மக்களிடத்தில் தெளிவான ஆதாரங்களை எல்லாம் சொல்லி வந்தேன் அல்லாஹ். ஆனால் நான் வந்ததற்கு பின்னால் உன்னை விட்டு என்னை கடவுளாக ஆக்கி, என்னை உன்னுடைய குமாரராக ஆக்கி, என்னை உன்னுடைய மகனாக ஆக்கி என்னை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் வணங்குகின்ற அந்த வணக்கத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவுறும். அவர்கள் செய்த அந்த தப்பிற்காக, அந்த சிறுக்கிற்காக, அந்த இணை வைப்பிற்காக நீ வேதனை செய்தால் உனக்கு முழு உரிமை இருக்கிறது அல்லாஹ். பயனும் இபாது. ஏன்? அவர்கள் உன்னுடைய அடிமைகள், உன்னால் படைக்கப்பட்டவர்கள்,
உன்னால் படைக்கப்பட்ட அவர்கள் உன்னை வணங்காமல் உன்னால் அனுப்பப்பட்ட என்னை தூதரை கடவுளாக குமாரராக ஆக்கி வணங்கினார்களே, முழு தகுதி உடையவர்கள். பயனும் இபாது வயின் சாபும் நீ இறக்கப்பட்டு போய் பரவாயில்லை என்று அவர்களை மன்னித்து விட்டால் உன்னை யாரும் கேட்க மாட்டார்கள். உனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. பைன்னக அன்தல் அஸீஸ் அல் ஹகீம், வல்லமை உடையவன் அல்லாஹ் நீ, நுட்பங்கள் மிக்கவன் அல்லாஹ் நீ, ஞானம் நிறைந்தவன் அல்லாஹ் நீ என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். அன்பானவர்களே, நம்முடைய சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இயேசுநாதரை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளின் குமாரராக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு எப்படி நபியை அல்லாஹ் அனுப்பினானோ அதை போன்றுதான் அந்த பனி இஸ்ராயேல்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டவர்கள், ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள், தூதராக அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் அன்பு மிகைத்து வரம்பு மீறி அவர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். ஆம், அங்கிருக்கும் ஒரு எல்லை உண்டு. அல்லாஹுவை அல்லாஹுவாக, ரசூலுல்லாஹுவை ரசூலுல்லாஹுவாக, வலியுல்லாக்களை வலியுல்லாக்களாக ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு பேர் இருக்கிறது. சஹாபாக்களை சஹாபாக்களாக. ஆனால் அன்பு நினைத்து வரம்பு மீறி மரியாதை செய்கிறோம் என்ற முறையில் அது வணக்கமாக ஆகிவிடக்கூடாது. இன்று உலகத்திலே பார்க்கிறோம், மரியாதை வரம்பு மீறிவிடுகிறது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகளை போன்ற ஒரு தோற்றத்தை பெரிய மனிதர்களுக்கு செய்ய ஆரம்பித்து வருகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை நபிமார்களிடத்தில் கேட்கிறார்கள், வலியுல்லாஹ்களிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த சக்திக்கு உட்பட்ட பொருளை கேட்பதில் எந்த தப்பும் இல்லை. தாவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நல்ல விஷயங்களின் மீது ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக மனிதர்கள் வேறு மனிதர்கள் கேட்கக்கூடாதா என்றால் கேட்கலாம். நாம் கேட்கக்கூடியது அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலை போய் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் கேட்பது இருக்கிறதே, இது சிறுக்கை உண்டாக்கிவிடும், குஃபுரை உண்டாக்கிவிடும், அல்லாஹ்வுக்கு நிகரான ஆக்கியதை உண்டாக்கிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னேன் கேட்ட அந்த துஆவையும் நினைவு கூறும்போது திடீரென்று நபி அவர்களுக்கு நம்மை பற்றி ஞாபகம் வந்துவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்தினரை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்கிறார்கள். இதோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்தை பற்றி முறையீடு செய்கிறார்கள். யா உம்மத்தி யா உம்மத்தி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய உம்மத் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீலை அழைக்கின்றான். ஜிப்ரீல் என்னுடைய ஹபீப், என்னுடைய இறுதி தூதர் அழுது கொண்டிருக்கிறார், என்னவென்று போய் கேட்டு வாருங்கள் என்று. அல்லாஹ்வுக்கு தெரியாதா ஏன் அழுகிறார்கள் என்று? தெரியும் அன்பானவர்களே, நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீலை அனுப்புகின்றான். ஜிப்ரீல் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அழுகிறீர்கள்? என்ன காரணம், என்ன கவலை? அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் உங்களிடத்திலே கேட்டு வரும்படி என்று. உடனே சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்தினருக்காக துஆ செய்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம்
தங்களுடைய உம்மத்தினர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தை பற்றி எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது, அவர்களின் நிலை என்ன ஆகுமோ என்று எனக்கு தெரியவில்லையே, அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நொடியே அல்லாஹ்விடத்தில் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், அப்படியா என்னுடைய ஹபீப், போய் சொல்லி வாருங்கள், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்னா சனுர்லீக ஃபீ உம்மத்தி, இன்னா சனுர்லீக ஃபீ உம்மத்தி. நபியே, உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற அளவிற்கு, நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு, போதும் போதும் அல்லாஹ் என்று சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு நாம் உங்களை கண்ணியப்படுத்துவோம், உங்களை பொருத்தமாக்குவோம் என்று அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்தது ஜிப்ரீல் மூலமாக. அன்பானவர்களே, சிந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய உம்மத்தின் நிலை என்னவோ என்று அழுதிருக்கிறார்கள், புலம்பிருக்கிறார்கள், அல்லாஹ் இடத்திலே கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் என்னுடைய உம்மத்தை, உங்களுடைய உம்மத்தை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த ரசூலுல்லாஹின் மீது நமக்கு இருக்கின்ற அன்பு என்ன? அன்பு என்றால் என்ன? உண்மையான அன்பு நபியை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. உண்மையான அன்பு நபியை, நபியுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது. நம்முடைய அகலாக்காக பண்புகளை ஆக்கிக் கொள்வதில் தான் இருக்கிறது. நபி அவருடைய பண்பு என்ன? அவர்கள் எத்தனை விஷயங்களுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். விரோதிகளை எல்லாம் பழிக்கு பழி வாங்காமல் மன்னித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கோபங்களை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்களை அண்டி இருப்பவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய அகலாக், நம்முடைய பண்புகள், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கின்றன? 5 நேரமும் தவறாமல் இமாம் ஜமாத்துடன் தொழுகிறார், ரமதானில் நோன்பு நோக்கிறார். ஆனால் அவருடைய பண்புகளை பார்த்தால் முரட்டுத்தனமுடையவராக இருக்கிறார், விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார், கெஞ்சனாக இருக்கிறார். ஒரு சண்டை வந்து விட்டால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கண்ணா பின்னா என்று மோசமா அசிங்கமாக இருக்கிறது. ஏன்? அவருடைய தொழுகை அவரை தூக்கவில்லை. தொழுகை எதற்காக கடமையாக்கப்பட்டது? நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது? ஜகாத் எதற்காக கடமையாக்கப்பட்டது? ஹஜ் எதற்காக கடமையாக்கப்பட்டது? இஸ்லாம் 2 அடிப்படையாக வைத்திருக்கிறது. ஒன்று, மனிதர்களாகிய நாம் நம்மை படைத்த அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு கீழ்ப்பணிய வேண்டும். இன்னொன்று, நம்மை போன்ற மனிதர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை சரியாக செய்ய வேண்டும். நிறைய மனிதர்கள் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பண்புகள் இல்லை. எத்தனையோ பேர்கள் நல்ல குணமுடையவர்களாக இருக்கிறார்கள், பள்ளிவாசலை எட்டி பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயங்களில் இருந்து உங்களை தடுக்கும் என்று சொல்லியிருக்கிறான். தொழுகை இஸ்லாம் எதை ஹராமாக ஆக்கியிருக்கிறதோ அதில் இருந்து உங்களை தடுக்கும் என்று சொல்லியிருக்கிறான். பொய் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுது கொண்டிருக்கின்ற நாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏமாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். தொழுது கொண்டிருக்கின்ற நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஊழல் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். தொழுது கொண்டிருக்கின்ற நாம் ஊழல் செய்து கொண்டிருக்கிறோம். பெருமை அடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். தொழுது கொண்டிருக்கின்ற நாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். பிறரின் மீது பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். நாம் பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ, அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். நம்முடைய பார்வை வேண்டுமானால் அவருக்கு அது கிடைத்து விட்டதே, எனக்கு அது கிடைக்கவில்லையே என்றால் இது அல்லாஹ்வுடைய பொருத்தம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
பொறாமை இருக்கிறதே, அது மாபெரும் குற்றமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனை தப்புகளும் எத்தனை தவறுகளும் முஸ்லிம்களாக நாம் ஒருவருக்கொருவர் திட்டுகின்ற அந்த திட்டுக்கள் இருக்கின்றதே, சிபாபுல் முஸ்லிம் சிஸ்கும் பெரும்பாலும் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை திட்டுவது. இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதின் காரணமே இந்த பண்புகள் வர வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய தொழுகையாக இல்லை. ஏதோ இருக்கிறோம், குனிகிறோம், சஜிதா செய்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முடிந்து விடுகிறது. 2 நிமிடத்திலே 4 ரக்காத்துகள் தொழுபவர்கள் இருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவுதான் அவசரமா தொழுதாலும் கூட 4 ரக்காத் தொழுவதற்கு 4 நிமிடமாவது தேவை. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய பின்பு ருக்குவுக்கு போகிறோம், எழுந்திருக்கிறோம். 2வது ரக்காத்திலே வந்த பின்பு முதல் ரக்காத்தில் என்ன ஓதணும் என்று மறந்து விடுகிறது. சில நேரங்களில் 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா என்ற ஞாபகம் கூட இருப்பதில்லை. அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டி உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நான் இப்போது அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறேன். அந்த உணர்வு வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய கவனங்கள் பூராவும் சிதறாது, உலகத்துடைய விஷயங்கள் ஈடுபடாது, வியாபாரத்துடைய கொடுக்கல் வாங்கல் ஈடுபடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் சொல்லும் போது நான் இப்போது அல்ஹம்து சொல்கிறேன், இல்லாஹி சொல்கிறேன், ரப்பில் ஆலமீன் சொல்கிறேன் என்ற உணர்வு வர வேண்டும். சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லும் போது சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்கிறேன் என்ற உணர்வு வர வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகையாக இருக்கும். சொல்லுவார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் தொழுகும் போது அவர் ஓதுகின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அவருடைய காதில் ஆக குறைந்தது விட வேண்டும், அவருடைய காதில் விட வேண்டும் என்று. ஆகவே நாம் எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஏதோ பார்மாலிட்டிக்கு தொண்டு கொண்டிருப்பதன் காரணமாக அன்பான தொழுகையுடைய அந்த அசராத் குணங்களை உண்டாக்குவதில்லை. தொழுது முடித்த பின்பு மனதிலே ஒரு நிம்மதி வர வேண்டும். முன்கர் இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கின்ற எல்லாமே அகலாக்கை உண்டாக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள். நபியிடத்திலே சொன்னார்கள், நல்ல பெண்மணி 5 நேரமும் தொழுது கொண்டிருக்கிறார், நோன்பு நோக்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், தஸ்பீஹ் செய்கிறார். ஆனால் ஒரே ஒரு குறை, யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, அண்டை வீட்டில் சண்டை. சொன்னார்கள், செய்யத்தினார் அந்த பெண்மண் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். இந்த இபாதத்துகள் எல்லாம் ஏன் வேலை செய்யவில்லை என்றால், இந்த இபாதத்துகளினால் கிடைக்கக்கூடிய சவாப் அது கணம் குறைந்ததாக ஆகி மற்ற மனிதர்களுக்கு செய்த அந்த வேதனை, அந்த துன்பம் இருக்கிறதே, அது பாவம் அதிகமாக ஆகி இவர் நரகத்திற்கு போகிறார். கடைசி கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் போவார் என்றார்கள். வெறுமனை தொழுதால் சொர்க்கலோகத்திற்கு போய்விடலாமா? வெறுமனை நோன்பு நோக்கால் சொர்க்கலோகத்திற்கு போய்விடலாமா? இல்லை. அந்த இபாதத்துகள் கட்டாய சேவை, அத்துடன் நம்மோடு இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையையும் செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை கணவன் மனைவிகளுக்கு மத்தியில். சாதாரணமான விஷயங்கள் இவைகளையெல்லாம் பெரிதுபடுத்தி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. கோபம் வந்தவுடன் ஆத்திரத்திலே சொல்லிவிடுகிறார்கள் சொல்லக்கூடாத விஷயங்களை. அன்பானதிலே நிக்காஹ் செய்யும் போது ஊரை கூட்டுகிறார்கள், மஹல்லாவிலே அமர்கிறார்கள், தஸ்தரில் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத்தை விசேஷமாக அழைக்கிறார்கள். மஹல்லாவில் இருக்கிற ஹஜ்ரத்து போதாது என்று ஈஜாப் கபூல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இத்தனை ஏற்பாட்டுக்கு பின்பு நடைபெறுகின்ற அந்த நிக்காஹ்
சண்டை வந்து விட்டால் திடீர்ப்பு என்று தலாக் 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 என்று சொல்லிவிடுகிறான் மனிதன். எவ்வளவு மோசமான நிலை, எவ்வளவு பெரிய ஏற்பாடு ஒன்று கூறுவதற்கு, எவ்வளவு பெரிய ஏற்பாடு இணைவதற்கு. ஆனால் பிரிவதற்கு இஸ்லாம் தெரியாமல், சட்டம் தெரியாமல் தலாக் தலாக் என்று 3 தடவை சொல்லி வேலையை முடித்து விடுகிறான். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் யாரும் சரி, என்ற வாலிபர்களும் சரி, தங்கள் இஷ்டத்திற்கு தலாக்கை சொல்லவே கூடாது. உடனே மஹல்லாவிற்கு வாருங்கள், உடனே ஹஜ்ரத்துகளிடத்தில் வாருங்கள். ஏன், உங்களுக்கு எந்த ஹஜ்ரத்துகள் நிக்கா செய்து வைத்தார்களோ அந்த ஹஜ்ரத்துகளிடத்தில் வாருங்கள். இப்படி பிரச்சனையாக இருக்கிறது, நான் என்ன முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று. அன்பானவர்களே, தலாக் சொல்வதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன, சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதில்லை. கார் ஓட்டுகிறோம் என்றால் கார் ஓட்டும் போது எந்த பக்கம் வளைய வேண்டும், பிரச்சனைகள் வந்தால் எப்படி விரப்பட வேண்டும் என்றெல்லாம் தெரிந்துதான் கார் ஓட்டுவார்கள். ஆனால் திருமணம் முடிக்கும் போது எதையும் தெரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கை பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு உண்டான முறை என்ன தெரிவதில்லை. உடனே தலாக் என்றாகி விடுகிறார்கள். அன்பானவர்களே, தலாக் விடவே கூடாது, விடவே கூடாது. அது கடைசி நிலை. அது நாம தனியாக விடக்கூடாது. உஸ்தாதுகளிடத்திலே, ஆளுங்களிடத்திலே, மஹல்லாவுடைய புத்தகங்களிடத்திலே வந்து அணுகி முறையை கேட்டு எப்படி நான் விட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இப்போது நாம் சொல்கிறோம், எந்த காரணத்தை கொண்டும் எப்படி இருந்தாலும் சரி 3 தலாக்கை விடவே விடாதீர்கள். 3 தலாக் ஒரே நேரத்திலே 3 தலாக்கை விடவே விடாதீர்கள். நியாயமான காரணங்கள் இருந்தாலும், உங்களுடைய மனைவி அராஜகையாக இருந்தாலும், உங்களுடைய மனைவி அவளிடம் வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை என்றாலும் கூட அந்த நேரத்தில் நீங்கள் ஒரே நேரத்தில் 3 தலாக்கையும் சொல்லிவிட்டால் உங்களை விட பெரிய குற்றவாளி, பெரும் பாவி யாருமே இல்லை. அன்பானவர்களே, நியாயமான காரணத்திற்காகத்தான் தலாக்கு சொல்கின்றீர்கள். ஆனால் அந்த தலாக்கு சொன்னது 3 தலாக்கையும் சேர்த்து தலாக் 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 முத்தலாக் என்று சொல்லிவிட்டால் பெரும் பாவத்திற்காக உங்களால் தாங்க முடியவில்லை. கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது, ஆத்திரமா வருகிறது. ஒரு பெண்ணாக இருந்து என்னை இப்படி பேசிவிட்டாலே என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு தலாக்கை தான் பயன்படுத்த வேண்டும். இது கடைசி கட்டமாக சொல்கிறேன். தப்பி தவறை நீங்கள் பயன்படுத்தினாலும் ஒரு தலாக்கை விட கூடுதலாக பயன்படுத்தவே செய்யாதீர்கள். இந்த ஒரு தலாக் இருக்கிறதே, இதுவே போதும். அந்த பெண்ணை முழுமையாக நீக்குவதற்கு இதுவே போதும். அல்லது அந்த பெண்ணை பயமுறுத்தாட்டி அல்லது உங்களுடைய ஆத்திரம் கணித பின்னால் இப்படி நாம் செய்து விட்டோமே, நிறைய பேர் கோபத்தில் சொல்லிவிட்டோம் தலாக், கோபத்தில் சொல்லிவிட்டேன் தலாக். யாராவது சந்தோஷத்துல தலாக் சொல்லுவாங்களா? நிறைய பேர் அப்பதான் சொல்றாங்க, சரியாம சொல்லிட்டேன், கோபத்துல சொல்லிட்டேன். கோபத்தில் தான் சொல்லக்கூடாது. அப்படியே சொல்ல வேண்டிய நிலை வந்தாலும் கூட ஒரே ஒரு தலாக்கை தான் பயன்படுத்த வேண்டும். வாலிபர்களே, இளைஞர்களே, அந்த ஒரு தலாக்கை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த ஒரு தலாக்கை கொண்டே 3 மாதம் இதா கழிந்து விட்டால் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை. 3 தலாக்கை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தலாக்கை பயன்படுத்திய நீங்கள் மாலை நேரத்தில் ஆத்திரங்கள் அடங்கி நாம் தெரியாமல் பயன்படுத்திவிட்டோம் என்று வருந்தினால் நாளைக்கு மறுநாளே அந்த பெண்ணை நீங்கள் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். அல்லது 1 மாதத்திற்குள்ளால் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம், 3 மாதத்திற்குள்ளால் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு பெரிய சலுகைகள் இருக்கின்றன. ஒரு தலாக்கை விட்டுவிட்டால்
சில நேரங்களில் தலாக்கை விட்டு விடுகிறீர்கள். தலாக் விட்டதுக்கு பின்னாலே அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் பலமான குடும்பமாக இருந்தார்கள் என்றால் உங்களுடைய செல்வங்கள் வீடுகளை எல்லாம் எழுதி வாங்கி விடுகிறார்கள். தெருவில் இருக்கின்றீர்கள். இந்த மாதிரி நேரங்களில் ஒரு தலாக்கை மட்டும் விட்டால் இல்லை நான் திரும்பவும் வாழ்கிறேன் என்று மீட்டிக் கொண்டால் எவ்வளவு பெரிய உங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய காசுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய மான மரியாதைக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, சரி 3 மாதம் கழிந்து விட்டது, நீங்கள் மீட்டவில்லை, உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில் உண்டான உறவு முற்றிலும் முறிந்து விட்டது. இந்த முற்றிலும் முறிந்த பின்னாலும் கூட ஒரு நிலை இருக்கிறது. இந்த கணவனும் மனைவியும் திரும்பவும் விரும்பி வாழ வேண்டும் என்றால் புதிதாக இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தலாம் அன்பானவர்களே. ஆனால் 3 தலாக்கை விட்டுவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இந்த நல்ல நேரத்தில், ஏனென்றால் நபி அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை பின்பற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தனித்தனியாக புட்டு வைத்திருக்கிறார்கள், விவரமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தலாக் விஷயத்திலும் கூட நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், நம்முடைய இபாதத்துகள் எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கின்றன? நம்முடைய குணங்களை சரிப்படுத்துவதற்காக, நம்முடைய பண்புகளை சரிப்படுத்துவதற்காக, நம்முடைய செயல்பாடுகளை சரிப்படுத்துவதற்காக என்று அந்த அடிப்படையில் கோபங்கள் வந்தாலும் நிதானமாக செயல்படுவது கடமையாக இருக்கிறது. நபி அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், கோபப்படாதே. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களாக செயல்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லாபத்தை மக்களாக உங்களுக்கு நிறைய ஆளுங்களை தெருவுக்கு தெருவாளுங்கள், மஹல்லாவுக்கு மஹல்லா